நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்று நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் சிறந்த சமூக சேவகர், கால்நடைகளின் காவலர் திரு சௌமிய பிரகாஷ் அவர்கள் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார். வணக்கம் சார். உங்களை பத்தின ஒரு சிறு குறிப்பை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களிடம் பகிர்ந்துக்கோங்க சார். என் பேர் சௌமிய பிரகாஷ். நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் காரைக்குடியில் சார் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருடமாக கால்நடைகளுக்கு நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது காரைக்குடி சுற்று வட்டாரம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். எங்கே கால்நடைகள் அடிபட்டிருந்தாலும் அதுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் அவங்க வந்து என்னை கூப்பிடுவாங்க. நான் அங்கே போயிட்டு முதலுதவி அதுக்கு அளிச்சுட்டு அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவர்கிட்ட படைச்சி அவங்க ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணி எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதியில் அதை குணப்படுத்தி விட்டுருவேன். பறவைகளும் சரி விலங்குகளும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். என்னோடய தொழில் பார்த்திங்க அப்படின்னா தஞ்சை ஓவியம், அதுதான் என்னோடய தொழில். அது நான் ரொம்ப வருஷமாக அதை தஞ்சை ஓவியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 6 வருட காலங்களில் நீங்கள் எந்தெந்த வகையான உயிரினங்களை அதிகமாக காப்பாற்றிருக்கீங்க சார்? கால்நடைகள் எல்லாமே காப்பாற்றிருக்காங்க. அதுவும் பறவைகள். குறிப்பாக நமக்கு சொல்லணும் அப்படின்னா மாடு வந்து நிறைய கண்ணுக்குட்டிலேருந்து பெரிய மாடு வரைக்கும், காளை மாடு எல்லாமே, மஞ்சூட்டு மாடு வரைக்கும் நல்ல மாடு எல்லாமே காப்பாற்றிருக்கேன். பசு மாடுலேருந்து மஞ்சூட்டு மாடு வரைக்கும் காப்பாற்றிருக்கேன். அப்புறம் நம்ம நாட்டு நாய்கள் நிறைய காப்பாற்றிருக்கேன். அப்புறம் மயில், மான், இந்த மாதிரி பறவைகள் இடத்துல காக்கா வரைக்கும் எல்லாமே நிறைய காப்பாற்றிருக்காங்க மேடம். அணில், அடிபட்ட அணில், இது எல்லாமே வச்சு காப்பாற்றிருக்கேன். சிட்டுக்குருவி, இது எல்லாமே. பறவைகள் எடுத்துட்டாலும் அதுவும் நிறையா இருக்கும். கால்நடைகள் எடுத்துட்டாலும் அது நிறையா இருக்கும். மொத்தமாகவே இப்போ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் நான் ஒரு 1000 ஜீவராசிக்கு மேலே நான் காப்பாற்றிருப்பேன். நம்ம பகுதியில் நீங்கள் அதிகமான கால்நடைகளை காப்பாற்றிருக்கீங்க சார். குறிப்பாக இந்த கால்நடைகள்லாம் எந்தெந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத விரிவாக நம்ம சமுதாய வானொலி நேயர்களிடம் எடுத்து சொல்லுங்கள் சார். அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி கால்நடைகள் வளர்க்குறாங்க. பசுமாடோ இந்த மாதிரி மாடுகள் வளர்க்குறாங்க. ஆனால் பசுமாடுகள் வந்து பாலுக்காக மட்டுமே அதை வளர்க்குற மாதிரி பால் இருக்கையில் மட்டும் அதை பீச்சிட்டு மற்ற நேரத்தில் வீதியில் விட்டுறாங்க. அதுக்கு கழுத்து கயிறோ மூக்கணங்கயிறோ அதை ப்ராப்பராக போடுறது கிடையாது. அதுவும் இல்லாமல் கண்ணுக்குட்டியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கழுத்தில் கயிறை கட்டி வெளியில் விட்டுறாங்க. அது 3 மாதம் 4 மாதம் அதை மெயின்டைனே பண்ணுறதில்ல. அதை பார்க்குறதே இல்லை. அது என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன கண்ணுக்குட்டியில் கழுத்தில் கயிறு கட்டினோன்னே அது ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சோன்னே அந்த கண்ணுக்குட்டி வளர அந்த கழுத்து கயிறை அப்படியே இறுக்கி மேலேயும் கீழே அதோட கழுத்து பகுதியும் மிகப்பெரிய காயத்துக்கு உண்டாகுது. இதனால என்ன ஆகும்னா அது மிக காயம் ஏற்பட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டு புண்ணாகி போய் அது செப்டிக் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து மரணத்தை நேருது. இதனால ரொம்ப அவஸ்தைப்படுது. அதனால கால்நடை வளர்ப்போர் எல்லாருமே ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கண்ணுக்குட்டிக்கு கயிறு கட்டிருக்கீங்க அப்படின்னா 3 மாதம் 4 மாதம் அந்த கண்ணுக்குட்டி கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் காணும் அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கி முகநூல்லையோ வாட்ஸ்அப்லேயோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம சமுதாயத்தில். அதன் மூலியமாக அதை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் நண்பர்கள் மூலியமாகவோ யார் மூலியமாக கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி நம்ம கால்நடைகள் வளர்க்குற எல்லாமே நம்மளோட குழந்தைங்களுக்கு சமம். நம்ம வீட்டில் வளர்க்குற இப்போ பிறந்த குழந்தை இன்றைக்கி காணாமல் போச்சு அப்படின்னா அதை தேடாமல் அப்படியே விட்டுருவோமா? அந்த மாதிரி தான் கால்நடைகள்னால் அது வாயில்லா ஜீவன்கள். எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இதனால தான். அதுக்கு என்னாச்சு ஏதாச்சும் எதுவுமே தெரியாது. அது பிறப்பிடத்தை தேடியும் போக முடியாது. அப்படியே விட்டுறாங்க. கால்நடைகளோட உரிமையாளர்கள் மேய்ச்சலுக்காக சாலைகள்லையோ இல்லை வெளியிலையோ ஆடு மாடுகளை அவிழ்த்து விடுறாங்க. இதனால் சில நேரம் விபத்துகள் கூட ஏற்படுது. இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படக்கூடாது அப்படின்னா அந்த கால்நடை உரிமையாளர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? தன்னோட ஒவ்வொரு கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் அவங்க கழுத்தில் கயிறு கட்டுறப்ப அவங்களோட ஃபோன் நம்பரு அவங்களோட பேரை வந்து அதில் ஒரு சீல்டு மாதிரி ஒரு சின்ன தகடில் வந்து அதில் உள்ளே அட்டாச் பண்ணி அதை வந்து கழுத்தில் கட்டி விட்டாங்க அப்படின்னா அடிபடுற மாடாக இருக்கட்டும் இல்லை தொலைஞ்சு போகிற கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் யாரோடது அப்படின்னு இன்றைக்கி வந்து பப்ளிக் வந்து அவங்களுக்கு ஈஸியாக கால் பண்ணி அவங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க. ஏன்னா அடிபடுற மாடு வந்து நிறைய மாடுகள் யாரோடது உரிமையாளரோடதுன்னு தெரியாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். காரைக்குடி சரௌண்டிங்கில் இருந்து சுற்று வட்டார எல்லா பகுதியிலையும் நாங்கள் அதை மீட்டு அதை மருத்துவ சிகிச்சை அளித்து எல்லாமே நாங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் அதுலேயும் போடுறோம். ஆனால் அதோட உரிமையாளர் வந்து சரியான நபர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து தொடர்பு கொள்ள முடியலை. அதனால் ஒவ்வொருத்தவங்க ஃபோன் நம்பரை அதில் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப இயல்பாக இருக்கும். ரொம்ப எங்களுக்கும் மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்கும் அந்த உரிமையாளர்கிட்ட கொண்டு மாடை ஒப்படைக்கிறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இதை வந்து அந்த வளர்ப்பவர்கள் எல்லாருக்குமே நான் அது வந்து ஒரு அன்பான வேண்டுகோளாக நான் வேண்டிக்கிறேன். மனிதர்களோட செல்ல பிராணியாக அதிகமாக வளர்க்கப்படுறது நாய்கள் தான். இந்த நாய்களில் சில வகை நாய்கள் தெருக்கள் ஓரமாகவே அதிகமாக காணப்படுது. குறிப்பாக நாட்டு நாய்கள் தெருக்களில் அதிகமாக காணப்படுது. இந்த மாதிரியான நாய்களை பாதுகாக்கணும்னா ஒரு சமூக ஆர்வலராக நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு என்ன சார்? நாய்கள் வளர்ப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் நிறையா இருக்குது. இன்றைக்கி வெளிநாட்டு நாய்கள் தான் வந்து காசு கொடுத்து ரொம்ப அளவுக்கு அதிகமான காசை கொடுத்து வெளிநாட்டு நாய்கள் வாங்கி அது நம்ம வெப்பத்தட்பத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஊசி போட்டு மருத்துவம் சிகிச்சை அளித்து அதை ரொம்ப பராமரித்து ரொம்ப அன்பாக வளர்க்குறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பதிலாக நம்மளோட நாட்டு நாயை நாம் எல்லா விதமான சூழ்நிலையும் வாழக்கூடிய ஒரு நம்மளோட நாட்டு நாயை
நோய்கள் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள நம்ம நாட்டு நாயை நம்ம வளர்க்குறத ரொம்ப கவனிக்கணும். இங்கே வந்து யாரும் அதை முன்னிறுத்து பண்ணுறதில்ல. ரொம்ப அளவுக்கு அதிகமான வெளிநாட்டு நாய்கள் தான் இங்கே வாங்குறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம நாட்டு நாய்களை நம்ம எடுத்து வளர்த்தோம் அப்படின்னா வீதிகள் இந்த மாதிரி அதிகமான நாய்கள் வந்து குறையப்படும். ஒவ்வொரு வீட்டுக்கும் நாய்கள் வந்து மிகப்பெரிய காவலாகும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க, வீடை மட்டும் தனியாக பூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உண்மையிலேயே நாய் வந்து 24 hours ஒரு காவலாளி மாதிரி. அது நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காவல் வந்து நம்மளோட நாட்டு நாய் தான். இது போக வந்து மனித இனத்துக்கே வந்து நாய்கள் வந்து ரொம்ப காவலாளி மாதிரி, ஒரு அடிமைன்னு கூட சொல்லலாம், மிகப்பெரிய சேவகன்னு கூட சொல்லலாம் நாய்களை. இன்றைக்கி எல்லாருமே வீதியில் இருக்கிற நாய்களை வந்து ரொம்ப வெறுப்பாக பார்க்குறாங்க. அது ரொம்ப முற்றிலுமான தவறான ஒரு செயல். ஏன்னா இன்றைக்கி வந்து நாம் வந்து அதுக்கு வந்து தீங்கு நினச்சிடலாம், ஆனால் ஒருபோதும் அது நமக்கு தீங்கு நினைக்காது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லலாம் நாய் என்னை கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி கடிக்காத மனிதர்கள் யார் இருக்காங்க சொல்லுங்கள்? மனிதனுக்கு மனிதனே அன்பு இல்லாமல் ரொம்ப இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இனமே மனித இனத்தை நோக்கி அன்பாக இருக்குது. அதை வந்து நம்ம உண்மையிலேயே உணரணும். அதனால் வந்து எல்லாருமே வந்து இந்த நாட்டு நாய்களை எடுத்து வளர்த்தா ரொம்ப நல்லதுன்னு இந்த வானொலி மூலியமாக மக்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்னாடி முகப்புத்தகத்தில் பகிரப்பட்ட ஒரு செய்தி என்னன்னா, சிட்டுக்குருவியை நீங்கள் காப்பாற்றி அந்த சிட்டுக்குருவிக்கு சிகிச்சை அளித்ததா கேள்விப்பட்டோம். அந்த தருணத்தை பற்றி நம்ம சமுதாய வானொலி நேயர்களிடம் பகிர்ந்துக்கோங்க. நண்பரோட வீட்டில் ஒரு சிட்டுக்குருவி வந்து, அதாவது சிட்டுக்குருவி பறக்கிற நிலைமையில் உள்ள ஒரு சிட்டுக்குருவி வந்து கீழே விழுந்துருச்சு. அதை வந்து ஓணான் வந்து பிடிச்சிருச்சு. அந்த ஓணான்கிட்டருந்து காப்பாற்றுறதுக்காக பெரிய சிட்டுக்குருவியில் எல்லாமே அது அந்த ஓணானை குத்தி அதை இது பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நண்பர் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சிட்டுக்குருவி அடிபட்டுருச்சு, எந்திரிக்கு நடக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை எடுத்துகிட்டு வந்து தொடர் மருத்துவ சிகிச்சை அளித்து ஒரு மாத காலத்துக்கு மேலே அந்த சிட்டுக்குருவியை வச்சு அதனால் பறக்கிற அளவுக்கு அதை வளர்த்து அதுக்கப்புறம் பறக்க விட்டேன். இப்போ அந்த சிட்டுக்குருவி இனத்தோடு சேர்ந்து அது இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே வந்து லவ் பேர்ட்ஸு, அப்புறம் ஃபிஞ்சர்ஸு, இந்த மாதிரி இனப்பெருக்கம், அதாவது மனிதர்கள் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கிளிகளை ஒரு குண்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்குறாங்க. அதுக்கு பதிலாக தன்னோட வீட்டில் வாசலில் கொஞ்சம் கொஞ்சமாக இறை தண்ணி இதெல்லாம் வச்சுட்டு அங்கங்கே அட்டை பாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு குருவிகள் வந்து போகிறதுக்காக ஒரு பெட்டி மாதிரி ரெடி பண்ணி வச்சாங்க அப்படின்னா, சிட்டுக்குருவிகள்லேருந்து பூச்செட்டு அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன குருவிகள் நிறையா இருக்குது. அந்த குருவிகள்லாம் வந்து அதுவாக வந்துட்டு போகுங்க. இன்றைக்கி ஒரு கூண்டுக்குள்ளே பறவைகள் அப்படின்னாலே அது பறந்தால் தான் அது பறவை. ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு அடைச்சோம் அப்படின்னா அது பறவை கிடையாது. சரியா? அதனால் வந்து வாசலில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பறவைகள் வந்து போகிற மாதிரி, பறவைகள் கூடு கட்டுற மாதிரி வீடு அமைச்சோம் அப்படின்னா நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்த பறவை இனமும் வீடோட வாழும். இப்போ வீடுகளில் பறவைகளுக்கு தண்ணீரும் தானியங்களும் வைக்கணும்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி கால்நடைகளுக்கும் சில உணவு முறைகளை வைக்கணும்னா தனி மனிதருடைய பங்கு எப்படி இருக்கணும்னு ஒரு சமூக ஆர்வலராக உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கோங்க சார். இன்றைக்கி ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் வந்து இன்றைக்கி அமாவாசை இல்லை பௌர்ணமி பிற தினங்களில் எல்லாருமே வந்து பசுமாடுக்கு இந்த அரிசி வெல்லம் இதெல்லாம் போய் வைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நாட்களுமே வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு கீரையோ இல்லை வாழைப்பழமோ இந்த மாதிரி அங்கங்கே உள்ள கால்நடைகளுக்கு கொடுக்கணும். இது போக வந்து அவங்கவுங்க இடத்துல வந்து அகத்தி கீரைகள் அதிகமாக இருந்தால் நடவு செஞ்சு அவங்கவுங்க வீட்டு வாசலில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட போதும். ஏன்னா இன்றைக்கி ஹோட்டல்லையும் சரி, நம்ம வாங்கிட்டு போகிற இந்த உணவுப் பொருட்களையும் சரி, பிளாஸ்டிக் வந்து நிறைய கலந்துருக்கு. பிளாஸ்டிக்கை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுருவோம். நம்ம இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி டயத்துலலாம் வந்து மாடுக்கு வந்து ஏதாவது நம்ம சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா புண்ணியம் நினச்சி இன்றைக்கி அதை பண்ணுறோம். அது ஓகே தான், எனக்கு நான் ஒத்துக்கிறேன், அது புண்ணியம் தான். ஆனால் நம்மளை அறியாமல் நம்ம பிளாஸ்டிக்கை தூக்கி போடுறோம் தெரியுமா? ஒவ்வொரு உணவுப் பொருட்களில் உள்ள பிளாஸ்டிக்கை தூக்கி போடுறோம்ல, அதை சாப்பிட்டு வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து அதுக்கு பாய்சன் ஆகுது, அதுக்கு வந்து விஷமாகுது. எப்போயாவது ஒரு நாள் நன்மை பண்ணிவிட்டு அதை மன திருப்தி அடைகிற நாம் நம்மளை அறியாமல் பண்ணுற ஒரு விஷயம் அது கால்நடைகள் வந்து சாப்பிட்றதுனால நிறைய அவதிக்கு உள்ளாகுது. அதனால் நிறைய அது இறக்க நேரிடுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்ம அந்த பிளாஸ்டிக் பொருட்களை ரொம்ப தவிர்த்துட்டோம் அப்படின்னா கால்நடைகள், அதுவும் பிளாஸ்டிக்கை வந்து அங்கங்கே வீசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக்கை வந்து தவிர்க்கணும். அதனால் உணவுப் பொருட்கள் வாங்கையில் ஹோட்டல்லையாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்கள் பையோடு போயிருங்க, இல்லை பாத்திரத்தோடு போயிருங்க. இந்த பிளாஸ்டிக்கில் கட்டி கொடுக்கறது, பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு வர்றது, இது வந்து நமக்கு மட்டும் கெடுதி கிடையாது, நம்ம வீசுறதுனால கால்நடைகளுக்கும் கெடுதி. அதனால் அதை முற்றிலும் அந்த தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது சம்மந்தமாக விழிப்புணர்வு நிறைய இடத்துல அங்கங்கே கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் நான் தெரியப்படுத்திக்கிறேன். பறவைகள், விலங்குகள், இந்த மாதிரியான கால்நடைகளை நீங்கள் காப்பாற்றும் போது உங்களுக்கு கடுமையாக இருந்த ஒரு பயணத்தை பற்றி நம்ம சமுதாய வானொலி நேயர்களிடம் பகிர்ந்துக்கோங்க சார். பகல் நேரம் வச்சுங்களேன், எனக்கு டாடா ஏசியில் இருக்கட்டும், யாராவது நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை பப்ளிக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எனக்கு வந்து உதவி பண்ணிடுவாங்க.
ஆனால் இரவு நேரங்களில் அவுட்டரில் இருக்க, அதாவது ஹைவேல இந்த மாதிரி அடிச்சு போட்டு போயிடுவாங்க மாடை, இல்லாட்டி ரோட்டோரமாக ஏதாவது ஒன்று அடிபட்டு கிடந்துரும். அது விடிகிற வரைக்கும் விட்டோம் அப்படின்னா அது இறந்துடும். அதனால் அந்த நேரத்தில், இரவு நேரத்தில் எனக்கு அழைப்பு வரும். 2 வீலரில் இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க என்னை அழைச்சிட்டு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல இரவு நேரத்தில் நான் போயிட்டு அந்த டயத்தில் தான் நான் வந்து வாகனமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இரவு நேரங்களில் வந்து சேவை செய்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் அதை கஷ்டம் பார்க்காம அதோட துன்பத்தை நம்ம போக்கணும் அப்படின்னா நிறையா நான் எடுத்துகிட்டு போயிட்டு நண்பரோட வீட்டில் வச்சுட்டு அதை நிறையா நான் காப்பாற்றியிருக்கேன். இரவு நேர பயணங்கிறது தனி அனுபவம், ஆனால் அது ரொம்ப கடுமையானதும் கூட. இறுதியாக நம்ம சமுதாய வானொலி நேயர்களுக்கு ஒரு சமூக ஆர்வலராகவும் கால்நடைகளோட காவலராகவும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க சார். நம்ம வாழ்கிற ஊரும் சரி, நம்ம பூமியும் சரி, நமக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது. எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா பறவைகளுக்கும் சொந்தமானது. மரம் நடுறோம், இன்றைக்கி அங்கங்கே மரம் நடுறாங்க. நம்ம நடுறது ஒரு மரமாக இருக்கலாம், ஆனால் அந்த மரத்தை வைத்து பறவைகள் வந்து நிறைய மரங்களை வாழ்நாள் பூரா விதைச்சிட்ருக்கு. அதனால் அந்த பல மரங்கள், அதாவது பறவைகள் சாப்பிட்ற மாதிரி உள்ள பல வகை மரங்கள் வந்து நிறைய நட்டோம் அப்படின்னா அதனால் பறவைகளும் பயனடையும், நம் சமுதாயமும் பயனடையும். நம்ம 6 அறிவு படத்தினால அதை ஆண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது. நமக்குள்ளேயே வந்து நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறப்ப பிற உயிர்களை நம்ம நேசிக்கிறதுக்கான தன்மைகள் நமக்குள்ளே வர்றதே ரொம்ப அரிதாயிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்வதே மிக சிறந்த வாழ்க்கை. அதை வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு என்னோடய அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது தான். அதனால் வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் பிற உயிர்களை நேசிப்போம், மனித நேயத்துடன் வாழ்வோம். இந்த வாய்ப்பளித்த சமுதாய வானொலிக்கு நன்றி. ஒரு சமூக சேவகராக மட்டும் இல்லாமல் கால்நடைகளோட காவலராகவும் சிட்டுக்குருவியோட சின்ன இதயமாகவும் நம்ம கிட்ட பயணிச்ச திரு சௌமிய பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.